நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மட்டும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரைம் பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பரிதுரைன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸோட எபிசோட் 4 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே 1ல இருந்து 3 வரைக்கும் நான் போட்டேங்க. அது நல்லாவே இருக்கிறதால இன்னைக்கு இதோட 4வது எபிசோட பார்க்க போறோம். சரி ஓகே गाइस, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க गाइस, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா பக்கத்து வீடான ரமேஷ் வீட்டுக்கு போறாங்க. அங்க யார பார்க்க போறான்னா அந்த புனிஜாதியை அங்க பார்க்க போறா. இவ எதுக்காக போறானா, இவ மாமனாரு இவள்கிட்ட மேட்டர் பண்றதுக்கு அடிக்கடி வந்து கூப்பிடாரு சொல்லிட்டு அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தான் அங்க போறா. அங்க போய் பார்த்தோன்னா அவ என்ன பண்றானா அவளும் அவ தங்கச்சி சேர்ந்துட்டு அவளுடைய மாமனாரை போட்டு செம்மையா மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன்ஸ நம்ம ஹீரோயின் நின்னு பாத்துறாங்க. பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அவ நிக்கும் போது இவ இப்படி நிக்கிறத அந்த புலிஜாடியோட தங்கச்சி பாத்தாடுறா. பார்த்த உடனே அவ என்ன நினைக்கிறானா இதெல்லாம் இந்த ஊர்ல சாதாரண நடக்கிறது, இவ பார்த்தா பாத்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவங்க அக்காவும் சேர்ந்துட்டு அவங்க மாமனார் கூட திரும்ப அந்த மேட்டர் சீன்ஸை கண்டினியூ பண்றாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாவே இருக்குங்க. அதனால முக்கியமா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க. இப்படி இவங்க 3 பேரும் இங்க மேட்டர் சீன் கண்டினியூ பண்ண நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க அவங்க பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லி புலம்புறாங்கன்னா நம்ம புலிஜாதி அக்காவை என்னமோ நினைச்சோம், அவங்க ரொம்ப நல்லவங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. ஆனா அவங்க இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கிராமத்து மக்களுக்கு என்னதான் ஆச்சு, இப்படி ஒரு பழங்கால பழக்கத்தை வச்சு இப்படி கேவலமா நடந்துக்கிறாங்க. இன்னும் சிட்டியை பார்த்து இவங்க திருந்தவே இல்லை. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு இந்த ஊருக்கு வந்தது. நான் இதை என் புருஷன் எப்படியாச்சும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கணவருக்கு கால் பண்ண போறாங்க. இப்ப இவ கால் ட்ரை பண்ணும்போது வழக்கம் போல அவன் அந்த காலை எடுக்கவே இல்லைங்க. கடுப்பானவ என்ன நினைக்கிறான், இவர் எப்ப பார்த்தாலும் காலை எடுக்க மாட்டாரு, சரி ஓகே மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ என்ன மெசேஜ் பண்றேன்னா உங்கள்ட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும், ரொம்ப அர்ஜென்ட், தயவு செய்து நீங்க சீக்கிரமா எனக்கு கால் பண்ணுங்க இந்த மெசேஜ் பார்த்த உடனே அப்படின்னு இவ மெசேஜ் அனுப்புனவ இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நடக்கிறத நினைச்சு அவ யோசிக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு வந்த இவளோட மாமனார் என்ன பண்றாருன்னா இவ நிக்கிற போஸ்ட் பார்த்தா ரொம்ப ஹாட்டாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் என்ன பண்றாருன்னா அவளோட இடுப்பை பிடிச்சி தடவிட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்றாரு. உடனே கடுப்பானவ என்ன பண்றானா அவரை தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட இது மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சத்தம் போட ஆரம்பிக்கிறா. ஆனா அவரு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாம அவர் என்ன சொல்றனா உன்கிட்ட வரும்போது சூப்பரா ஒரு வாசனை அடிக்குது, அந்த வாசனை தான் என்ன இழுக்குது, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, கண்டிப்பா உன்னை நான் அடையாம விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப ட்ரை பண்றாரு. உடனே அவ்வளவு கடுப்பாயிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா நீ ஒரு நாள் என்கிட்ட வந்துதான் தீரணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீனை எப்படி கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம மாமனாரு என்ன பண்றாருன்னா வெளியில உட்காந்துட்டு தன்னுடைய மருமகளை கூப்பிடுறாரு. மருமகளே எங்க இருக்க, கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே உள்ள பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி துணி மாத்திட்டு இருப்பாங்க. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா என்ன மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, என் பையன் இருந்தா அவன் எனக்கு மசாஜ் பண்ணி விடுவான், இப்பதான் அவன் இல்லையே, நீ தானே இருக்க, வந்து எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே மாமா அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க. இவங்க போறதுக்குள்ளே அவர் என்ன பண்றாருன்னா சட்டையை மேல கழட்டி விட்டுட்டு வெறியும் வேஸ்டியோட சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. நம்ம ஹீரோனி போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆயில் எடுத்து அவருக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மசாஜ் பண்ணும்போது அவங்களுடைய முந்தானி கீழே நழுவுனோடனே அவங்களோட மேல் அழகா தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அதை பார்த்துட்டு அவள்கிட்ட ஒண்ணு கேட்கிறாரு, ஏமா பங்கஜ் தான் இங்க இல்லையா, அவன் வெளியூருக்கு வேலை போயிட்டானே, உன்னை பார்க்க எனக்கு ஆசை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு, நம்ம 2 பேர் சேர்ந்து மேட்ரு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவ என்ன சொல்லனா என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் வந்து உன் பையனை விரும்பி தான் நான் இங்க வந்தேன், அவங்கள விரும்பி ஒண்ணு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறா. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாவே இருக்குங்க. 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க ரொம்ப டெம்டேஷனா இருக்கும். இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோனி அவளோட பெட்ரூம்ல படுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கார கூட இருக்கும்போது அவ என்னென்ன பண்ணாலும் அதை நினைச்சு அவளே தனக்கு தானே சுயன்பம் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாவே இருக்குங்க. இவ சுயன்பம் பண்ணிட்டே இருக்கும்போது இதே நேரத்துக்கு அவங்க மாமனார் வந்து அதை பார்த்தாரு. பார்த்தவர் என்ன பண்றான்னா சரி ஓகே இந்த டைம்ல நம்ம போயிட்டு அவளை ட்ரை பண்ணனா கண்டிப்பா அவ இதுக்கு ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ சுயன்பம் பண்ணும்போது இந்த மூதேவி இடையில போந்து அவ கால்ல கையில இடுப்புல உதட்டுல முத்தம் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அவ சுய நினைவுக்கு வந்துறா. வந்த உடனே யாரா முத்தம் கொடுக்கணும்னு பார்த்தா அவங்க மாமனார் உடனே தள்ளி விட்டு அவ கத்த ஆரம்பிக்கிறா. இப்படி நீங்க தேவையில்லாத பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த அங்கிள் என்ன பண்ணனா கோவப்பட்டு உடனே இவளை தள்ளி விட்டு கெடுக்க ட்ரை பண்றாரு. கெடுக்க ட்ரை பண்ணும்போது இவ்வளவு கடுப்பாயிட்டு அந்த கிழவனை தள்ளி விட்டுட்டு உடனே வெளியே வந்து உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறா. இவ இப்படி உட்காந்து அழுதுட்டே இருக்கும்போது இங்க யார் வரான்னு பார்த்தனா அந்த பக்கத்து வீட்டுக்காரியான அந்த புல்ஜாடி தாங்க வரா. வந்த உடனே ஏன் என்னாச்சு எதுக்காக அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்ற
சொல்றானா, அக்கா நான் என்ன பண்றதுன்னு தெரியல, என்னோட மாமனார் என்கிட்ட டெய்லியும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு, எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இதை பத்தி நீ கவலைப்படாதமா, இது இந்த ஊர்ல நடக்கிற பழக்க வழக்கம் தான், இதெல்லாம் மாத்தவும் முடியாது. உங்க வீட்டுக்காரர் இல்லாதப்ப உன்னோட இளமை வேஸ்டா தான் ஆகுது, அதுக்கு பதிலா நீ உங்க மாமனார் கூட இருந்துட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போலாமே, ஏன் நீ இப்படி தேவையில்லாத ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆரம்பத்துல நாங்களும் அப்படிதான் இருந்தோம், அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு, இப்ப நான் எங்க மாமனார் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், எங்களோட இளமையும் வேஸ்ட் ஆகல. பத்தாதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், நீ உங்க மாமனார் தவிர வெளியில யார் கூட இதே இருந்தனா இந்த ஊர் மக்கள் கண்டிப்பா அவங்கள அடிச்சே கொண்டுடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனி உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி நம்ம ஹீரோனி உட்காந்து யோசிக்கும் போது அவளோட மனசாட்சி என்ன சொல்லுன்னா, பாத்தியா உன்னுடைய வீட்டுக்காரன் அவனுடைய சுயநலத்துக்காக அவன் வேலைக்கு போயிட்டான், ஆனா இங்க உன்னோட இளமை தான் வேஸ்ட் ஆயிடுது, அதனால நீ ஒரு நல்ல முடிவு எடு அப்படின்னு சொன்ன உடனே இவளையும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது அவன் மாமனார் கூட சேர்ந்து மேட்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு முடிவு பண்ணிடுறான். இப்ப இவ யோசிச்சு முடிச்ச பிறகு இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய மாமனார் என்ன பண்றாருன்னா, அவரு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஹீரோனி, மாமா சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவரும் சரிம்மா எடுத்து வை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அவங்க சாப்பாடு எடுத்து வைக்கும் போது இப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, அவரை மூட ஏத்துற மாதிரி அவங்களோட சாரியில நடுவ விட்டு அவங்களுக்கு மேல் அழகெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே 2 வாட்டி திட்டா இவள்கிட்ட போய் நம்ம திரும்ப அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு ஒழுங்கா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவளை என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு என்ன இவர் கண்டிக்க மாட்டாருன்னு சொன்ன உடனே இப்ப அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிம்மா நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்ரூம்குள்ள போயிறாரு. நம்ம ஹீரோனி என்ன இவரு கண்டிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா அவரோட பெட்ரூம்குள்ளே போயிடுறாங்க. போனவங்க அவங்க மாமனார்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இந்த ஊர் பழக்க வழக்கத்தை பத்தி எனக்கு தெரியாது, நானும் இவ்வளவு நாள் இதை புரிஞ்சிக்காமே இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க பண்றது எல்லாமே என்னோட நல்லதுதான், எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் மறப்பாவே இருக்காரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி மாமா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நடந்துச்சு, இப்ப உங்க பொண்டாட்டி உங்களுக்காக காத்து இருக்கேன், சீக்கிரமா வந்து என்ன ஏத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு கொஞ்சம் வெறப்பா இருந்தவரு. அதுக்கப்புறம் இவன் மேல ஆசை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு அவளை மடியில உட்கார வச்சு பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. இப்ப இந்த மாமனாரும் மருமகம் சேர்ந்தது செம்மையா மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, திடீர்னு நம்ம ஹீரோனியோட வீட்டுக்காரர் என்ன பண்றான்னா கதவு திறந்துட்டு உள்ள வந்துறாங்க. உள்ள வந்தவனுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா நம்ம பொண்டாட்டி நம்ம அப்பா கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சீன் போட்ட மாதிரி இருந்தது, இப்ப பார்த்தனா வச்சு வெளுத்து கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசே பதறுதுங்க. பதறி போனவன் அங்கேயே உட்காந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறான். இவனுக்கு இந்த ஊர் வழக்கத்தை பத்தி தெரியும், உட்காந்து சீனை போட்டுட்டு இருக்கான். இப்படியே இவங்க மேட்டர் பண்ணிட்டு இருக்கவும் இவன் உட்காந்து அழுவவும் இப்படியே இருக்கும்போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்லே பார்த்தாதான்.